எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கம்மா. ஒரு வகையினர். இன்னொருத்தவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்குமா, இல்லாது பொல்லாததெல்லாம் பேசிகிட்டே இருக்குமா. இன்னொரு தரப்பினர் வேலைக்கு போகிற இடத்துல என் மேலே பொறாமப்படுறாங்கம்மா. என்னை இல்லாத பொல்லாத பழிகள்லாம் மேலிடத்துல சொல்லி என்னை வேலையை விட்டு நிற்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. இன்னொரு தரப்பினர் எங்கள் மேலே பொறாமப்படுறாங்கம்மா. நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு தோட்டம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை நாங்கள் ஒரு படி முன்னேறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கம்மா. இது ஒரு தரப்பினர். இப்படி எப்பவுமே அடுத்தவங்க நம்மளை என்ன மாதிரி நினச்சிருக்காங்க, அடுத்தவங்க நம்ம மீது என்ன மாதிரியான ஒரு கற்களை வீசி எறிகிறாங்க, என்ன மாதிரியான பார்வை பார்க்குறாங்க, என்ன மாதிரியான சொல்கிறாங்க, இப்படிங்கிறத நம்ம எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அது நமக்கான வழியை கொடுக்குது. நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அதை என்ன யோசிக்கும் போது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதற்கான தீர்வு. நம்ம எந்த தப்புமே பண்ணாமல், நம்ம எந்த ஒரு யாரை பற்றியும் திட்டுவோ இல்லை யாருக்கும் குறைகளாகவோ நம்ம நடந்து கொள்ளாத போது, நம்ம ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னாலோ இல்லை நம்மளுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னாலோ நம்மளுடைய கர்மாவை அவங்க சுமக்க தயாராகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே நிலை தான் நமக்கும். நம்மளை நம்ம செஞ்ச தப்பை சுட்டி காமிக்கிறாங்க. நம்ம செஞ்ச ஒரு சரியில்லாத பாதையில் போகிற நீ சரியாக போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் கேட்காத போது நம்மளுடைய கர்மாக்கள் கூடிக்கிட்டே போகுதுன்னு தான் அர்த்தம். ஆக வேறுபடுத்தி பார்க்கணும். நியாயமாக சொல்லக்கூடிய இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கர்மாவை குறைக்கும். நியாயமாக சொன்ன விஷயத்தை கேட்கல அப்படின்னா கர்மா கூடுது. அதே போல் இல்லாததை பேசுகிறாங்க, இல்லாத கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நம்மளுடைய கர்மாக்களை அவங்க வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, நம்மளுடைய கர்மாக்களை அவங்க குறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சுமக்காமல் தாண்டி போகணுமே தவிர எந்த நேரமும் நம்ம அதவே சிந்திச்சுக்கிட்டு இதிலிருந்து எப்படி தீர்வு கிடைக்கும், இதிலிருந்து எப்படி மாற்றம் கிடைக்கும்னு அவங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நாம சுமக்க தேவையே இல்லை. ரெண்டே விஷயம்தான். ஒன்று, தப்பு நம்ம மேலே இருந்து நம்மளை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களிடம் நன்றி சொல்லி நம்மளை மாற்றிக்கிறது நம்மளுடைய கர்மா குறையுது. இல்லை பொய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்மாவை அவங்க சுமக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப அடுத்தவங்களுடைய விஷயங்களை நம்ம சுமக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கர்மாவை அடுத்தவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா சந்தோஷம்தான். இல்லை நம்ம மீது தவறை சுட்டி காமிக்கிறாங்கன்னா நன்றி சொல்லி அப்பவும் நம்மளுடைய கர்மாவை நல்ல கர்மாவாக ஆக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆக நம்மளுடைய மனம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குதோ அதுதான் உண்மை. அதுபடி தான் நம்ம நடக்கணும். இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.